வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமது. கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை என்னன்னா, ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புல்டோசர் ஜஸ்டிஸ், புல்டோசர் நீதி. இந்த புல்டோசர் ஆக்ஷன் அப்படின்றது பல மாநிலங்களில் வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருந்தது. இந்த புல்டோசர் ஆக்ஷன்ஸுக்கு எதிராக பல வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போச்சு. உச்ச நீதிமன்றம் இன்று அந்த புல்டோசர் ஆக்ஷன்ஸுக்கு ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்து அதற்கு தற்காலிக தடை என்பது விதித்துள்ளது. புல்டோசர் பாஜகவுடைய சிம்பிளாக மாறிவிட்டது. தேர்தல்களில் புல்டோசரை கொண்டு போய் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கைகள். இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அது எவ்வளோ பெரிய ஒரு சிம்பிளாக மாறிடுச்சு அப்படின்னா, அமெரிக்காவில் ரைட் விங் பீப்புளெலாம் ஒரு ரேலி எடுக்கிறாங்க. அந்த ரேலியில் புல்டோசரை கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஏன்னா அந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் யாருக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இல்லீகல். ஆனால் யாருக்கு எதிராக அது பயன்படுத்தப்படுகிறது பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தலித்களுக்கு எதிராக, யார் யாரெல்லாம் நலிவடைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக அது மாறிவிட்டது அப்படின்னு தான் பல ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துருக்குன்னா, இனி இந்த புல்டோசர் ஆக்ஷன்ஸை நீதிமன்றத்தை கேட்காமல் செய்யக்கூடாது. அந்த வழக்கு அப்படின்றது மீண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி வருது. அதுக்கு நடுவில் உங்களுக்கு புல்டோசர் பயன்படுத்த வேண்டும் என்க்ரோச்மெண்ட்ஸ்க்கு எதிராக அப்படின்னா, அது பப்ளிக் ரோட்ஸை யாராச்சும் பிளாக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபுட்பாத்தை பிளாக் பண்ணுறாங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ரயில்வே லைன்ஸை பிளாக் பண்ணுறாங்கன்னா பயன்படுத்திக்கலாம். வாட்டர் பாடிஸை, அதாவது நீர்நிலைகளை பிளாக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் அது தவிர இண்டிவிஜுவலாக ஒரு கிரைமில் ஒருத்தர் இன்வால்வ் அப்படின்னா அவர் வீட்டை போய் புல்டோசரை கொண்டு போய் இடிக்கிறது, ஒரு கலவரம் நடந்து போச்சு அப்படின்னா அந்த கலவரத்தில் எதிர்த்தரப்பு இஸ்லாமியர்களாக இருந்தாங்கன்னா அந்த என்டையர் ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகளை போய் இடிக்கிறது, இந்த மாதிரியான நடவடிக்கை கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஸோ நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்கான லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ், புல்டோசர் நீதி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக, ரொம்ப சிலாகிச்சு ஒரு பெருமையாக, அது தங்களுடைய அடையாளமாக மாற்றிவிட்டது சங் பரிவார் கூட்டத்தினர். கிட்டத்தட்ட இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்னு உருவானது உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தான் முதல்ல அது ஆரம்பிக்குது. யோகி ஆதித்யநாத்துடைய இன்னொரு அடையாளமாக புல்டோசர் அப்படின்றது உருவாயிருச்சு. பல தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் யோகி ஆதித்யநாத் பெருமையாக இந்த புல்டோசர்களை பற்றி பேசுவார். இந்த புல்டோசரை செயல்படுத்துவதற்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்லாம் ஒரு நீதிமன்றங்களில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே பேசி இருக்கிறார் அப்படின்னும் போது பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு அப்படின்றது ஒரு சமூகத்தினரிடையே இருந்துச்சு. என்னடா இந்த புல்டோசரை கொண்டு நிறுத்தி அவங்க வீடுகளை இடிக்கிறாங்களே, ஒரு கிரைம் நடக்குது, அந்த கிரைமில் சம்மந்தப்பட்ட நபர் அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படாது. அவங்க வீட்டு வாசலில் புல்டோசர் போய் இடிச்சிரும். அந்த வீட்டில் 10 பேர் இருக்கலாம், ஒருத்தர் கிரைம் பண்ணியிருக்கலாம், அந்த வீட்டில் 10 பேரும் தெருவுக்கு வந்துடணும். இதுதான் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். இதை தான் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் அதுக்கப்புறம் மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌஹான் அமல்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பாஜக ஆளுகின்ற ஹரியானா மாநிலத்தில் இந்த புல்டோசர் ஜஸ்டிஸை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அஸ்ஸாமில் பண்ண ஆரம்பித்தாங்க, உத்தராகண்டில் ஆரம்பித்தாங்க. எந்தெந்த இடங்கள்லாம் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இருக்கிறதோ அந்த மாநிலங்கள்லாம் இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதியாகிருச்சு. நீங்கள் ஒரு ஏரியாவில் ஒரு பிரச்சனை, அதில் ஒரு கலவரம், அந்த கலவரத்தில் இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இல்லை தலித்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இல்லைனா இருக்கிறதுலையே நலிவடைந்த மக்கள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்னா உடனே அந்த ஏரியாவில் போய் அவங்கெல்லாம் வீடுக்கு பெரிய அளவுக்கு பேப்பர் ஒர்க் இருக்காது, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு போய் புல்டோசரை கொண்டு போய் அந்த நடவடிக்கைகள் மூலமாக பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி கலவரங்கள்லாம் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பேட்டர்னாக அவங்க மாற்றிட்டாங்க. இந்த புல்டோசர் ஜஸ்டிஸை கண்டுபிடித்ததால் யோகி ஆதித்யநாத் யூபி சீஃப் மினிஸ்டருக்கு புல்டோசர் பாபா அப்படின்னு பேர் வச்சாங்க.
அதுக்கப்புறம் அதே பேட்டர்னை வந்து மத்திய பிரதேஷில் ஃபாலோ பண்ண உடனே அங்கே சிவராஜ் சிங் சௌஹானுக்கு புல்டோசர் மாமா அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு இல்லீகல் விஷயத்த எந்த விதமான ஒரு விசாரணையும் இல்லாமல், எந்த விதமான நீதிமன்ற நடவடிக்கையும் இல்லாமல் ஒரு நபர் தவறு செய்கிறார் அப்படின்னா அவங்க வீட்டை கொண்டு போய் நாங்கள் புல்டோசர் வச்சு இடிப்போம் அப்படின்றது தான் இவங்களுடைய நியாயம். இதுதான் வந்து அவங்களுடைய புல்டோசர் ஆக்ஷன். இதுதான் அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புல்டோசர் அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது, அந்த புல்டோசர் அப்படின்றது இஸ்லாமியர்களை அச்சுறுத்துகிறது அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து கொண்டாடினார்கள். உங்களுக்கு ஜஹாங்கீர்புரி டெல்லியில் அங்கே அந்த கலவரம் நடந்ததுக்கு பிறகு அந்த புல்டோசரை கொண்டு போய் அந்த வீடுகளை இடிக்கணும் அப்படின்னும் போது பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் அப்படின்றத வெடித்தது. அந்த இடத்துல தான் சிபிஎம் உடைய தலைவர் பிருந்தா கரத் போய் அந்த புல்டோசருக்கு முன்னாடி நின்று அந்த வீடுகளை இடிப்பதிலிருந்து அவங்க வந்து அந்த மக்களை பாதுகாத்தார்கள். அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதே மாதிரி பல பெட்டிஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வருது. அப்போ இது தொடர்பான வழக்குகள்லாம் வந்து நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அப்பப்போ அந்த ஹிண்ட்ஸை வந்து ட்ராப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற ஒரு நாட்டில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ், புல்டோசர் ஜஸ்டிஸ்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்லாம் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து கேட்க எந்த மாநில முதலமைச்சரும் தயாராக இல்லை. குறிப்பாக யூபி, ஹரியானா, உத்தராகண்ட், அசாம் போன்ற பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலெல்லாம் இது ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னும் போது அவங்கெல்லாம் வந்து அதை பெரிய அளவுக்கு சட்டையே பண்ணல. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, இந்த புல்டோசர் ஆக்ஷன் அப்படின்றத நாங்கள் நிறுத்துகிறோம். இனி இந்த நாட்டில் வந்து எந்த பகுதியிலையும் இந்த புல்டோசர் ஆக்ஷன் அப்படின்றது இருக்கக்கூடாது, இந்த டெமாலிஷன்லாம் வந்து நடக்கக்கூடாது, நாங்கள் அதை கண்காணிப்போம். அடுத்தது இந்த வழக்கு வந்து அக்டோபர் 1ஆம் தேதி வருது, நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்றாங்க. இந்த புல்டோசர் ஆக்ஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு ஜஹாங்கீர்புரி சொன்னேன். அதுக்கப்புறம் ஹரியானாவில் நூ அப்படின்ற ஒரு ஏரியாவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வயலன்ஸ் அப்படின்றது நடந்துச்சு. அந்த வயலன்ஸ் நடக்கும்போது அந்த பகுதிக்கு கொண்டு போய், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு கொண்டு போய் இவங்க புல்டோசரை வச்சு இடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த புல்டோசர் ஆக்ஷன் தொடர்பாக பல அமைப்புகள் வந்து இது தொடர்பாக அவங்க வந்து தகவல்களை சேகரித்து கொண்டு இது ஒரு இல்லீகல் ஆக்ஷன், இது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு ஆக்ஷன், இதை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து அவங்க வந்து கோரிக்கைகளை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது சம்மந்தமாக ரிப்போர்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு அமைப்பு, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து இந்த புல்டோசர் ஆக்ஷன்களுக்கு எதிராக ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா 128 டெமாலிஷன்ஸ் அவங்க வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த டெமாலிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டார்கெட் பண்ணது வந்து இஸ்லாமியர்களை. கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மேலே வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இது பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸில் தான் வந்து இது ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. இது ரொம்ப அதிக அளவுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸில் தான். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்றது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், சட்டத்தில் இதற்கு இடமே இல்லை. எந்த விதமான ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் புல்டோசர் வந்து அவங்க வீட்டு வாசலில் நிற்கும். அவங்க வந்து ஏதாவது ஒரு கிரைமில் அவங்க இன்வால்வ் ஆகியிருந்தாங்கன்னா அந்த கிரைமை காரணம் காட்டி அவர்களுடைய வீடுகளை இடிப்பது, இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் பேட்டர்னாக இருக்கிறது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் பலரும் வந்து இது குறித்து புகார்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இது தொடர்பாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. இனி வருகின்ற காலங்களில் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபைனல் ஆர்டர் என்னவாக இருக்கும் அப்படின்றது நாம் வந்து இப்போ யூகிக்க முடியாது. பட் இந்த கோர்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்ஷனை சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணக்கூடிய மனநிலையில் இல்லை அப்படின்றது நம்மளால் கிளியராக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே வருகின்ற நாட்களில் மேலும் இந்த வழக்குகள் வரும்போது இதில் இறுதியாக சுப்ரீம் கோர்ட் என்ன உத்தரவு போட போகிறது அப்படின்றது பார்க்கணும். பட் ஒரு கைட்லைன்ஸ் அவங்க கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து புல்டோசரை வச்சு ஒரு ஆக்ஷனில் ஈடுபடுறீங்க அப்படின்னும் போது அதற்கு ஒரு சில விதிமுறைகளை விதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளிலும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஈடுபடும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இந்த புல்டோசர் ஆக்ஷன், இந்த புல்டோசர் ஜஸ்டிஸுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு கட்டுவதற்கான ஒரு வேலையை தற்போது தொடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது. ஸோ இந்த தீர்ப்பு வந்து பல பத்திரிகைகளில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகள்லாம் அந்த தீர்ப்பை பற்றி அந்த தகவலை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் போய் படித்து பார்த்தோம்னா இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் என்பது தேவை, சுப்ரீம் கோர்ட் எப்படி தலையிடும், சுப்ரீம் கோர்ட் ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் எப்படி நடத்தணும், என்ன மாதிரியான அன்ஆத்தரைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க இடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் இப்போ டிசைட் பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு அதை விமர்சித்து பல கமெண்ட்ஸை வந்து பல பேர் போட்டிருக்காங்க.
அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த புல்டோசர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு பாஜகவினர் அதை பயன்படுத்தி கொண்டு மக்களுடைய மனங்களை வந்து அவங்க எந்த அளவுக்கு மக்களுடைய சிந்திக்கக்கூடிய திறனை வந்து எந்த அளவுக்கு அந்த புல்டோசரை வைத்து தகர்த்து இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதான் அந்த வன்மம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மீண்டும் மீண்டும் எந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக அவர்களை பேச வைத்திருக்கிறது. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக பாஜக சொல்கிறதா அப்படின்றது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த வழக்கை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்த உடனே மீண்டும் அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறோம். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.